சோயா சால்னா செய்யறதுக்காக சோயா துண்டுகளை ஊற வைக்க கொஞ்சம் சுடுதண்ணியை வச்சிருவோம். தண்ணி ஓரளவு சூடானதும் ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு, அரை தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்ப 100 கிராம் சோயா துண்டுகளை கொதிக்க வச்ச தண்ணியில ஊற வச்சிருவோம். இப்ப 3 தேக்கரண்டி வரக்கொத்தமல்லி, 8 வரமிளகாய், 1 தேக்கரண்டி சோம்பு, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 1 தேக்கரண்டி கசகசா, அரை தேக்கரண்டி கல்பாசி, 3 ஏலக்காய், 1 தேக்கரண்டி சீரகம், 10 முந்திரி, 1 மராட்டி மூக்கு, 1 தேக்கரண்டி மிளகு, 1 அனாசி பூ. இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொஞ்சம் சுடுதண்ணில ஊற வச்சிருவோம். $250 கிராம் தக்காளி, 250 கிராம் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் தனித்தனியா நறுக்கி எடுத்துக்குவோம். இப்ப 50 ml எண்ணெயில அரை தேக்கரண்டி சோம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1/4 தேக்கரண்டி கல்பாசி, 2 லவங்கம், இதெல்லாம் சூடான எண்ணெயில சேர்த்துட்டு கையளவு கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இப்ப 250 கிராம் நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்க ஆரம்பிச்சதும் துண்டா நறுக்கி வச்சிருந்த 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குவோம். அடுத்து 250 கிராம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப அரை மூடி துருவன தேங்காயோட 2 தேக்கரண்டி பொட்டுக்கடலை, ஊற வச்சிருந்த மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருவோம். தக்காளி இப்ப நல்லா வதங்கிருச்சு. இப்ப அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், இப்ப தேங்காயோட சேர்த்து அரைச்ச மசாலாவையும் வதங்கின தக்காளியோடவே சேர்த்துக்குவோம். கூடவே 1.5 லிட்டர் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே 50 கிராம் பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். சுடுதண்ணில ஊற வச்சிருந்த சோயா துண்டுகளை தண்ணி இல்லாம சுத்தமா பிழிஞ்சு எடுத்துக்குவோம். குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் பிழிஞ்சு வச்சிருந்த சோயா துண்டுகளை சேர்த்துக்குவோம். உப்பை சரி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்குவோம். சோயா துண்டுகளை குழம்புல சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் குழம்பை இறக்கிடலாம். சோயா சால்னா இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. நாங்க சோயா சால்னாவை பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்டோம். அச்சசல் கறி குழம்பு சாப்பிட்ட சுவையே இருந்தது.